ரொம்ப அப்செட் ஆகிடும். என்னடா அது சர்ப்ரைஸாக இப்படி வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு என்ன மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு திங்க். ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். குயிக்காக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அருணுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்ன கிஃப்ட் பண்ணுறதுனே ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மென்னுக்கு கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே போ, ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். சில பேர்லாம் நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தா போட்டுப்பாங்க. ஒரு ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட் இல்லை வேறு ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இவங்க எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவ்வளோதான், நம்ம வாங்கினதே வேஸ்ட்டு. நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸாக கொடுப்போம். இதெல்லாம் யார் வாங்க சொன்னோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே நமக்கு ரொம்ப அப்செட் ஆகிடும். என்னடா அது சர்ப்ரைஸாக இப்படி வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் அருண். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். நிறைய பேருக்கு அப்படி ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் அவங்களுக்கு என்ன மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து திங்க் பண்ணி தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அப்படி தான் நான் இந்த டைம் பிளான் பண்ணேன். அமேசான்லேருந்து ப்ராடக்ட்லாம் வந்த உடனே எப்படியாவது பேக் பண்ணி இதை வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் போட்டு தான் நான் ஒட்டி வச்சுருந்தேன். அந்த கிளாஸியாக இருக்கும்ல அந்த கிஃப்ட் பேப்பர், அது நான் ஒட்டலை. இது நான் கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு ஒட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது அந்த பேப்பர் டைப்பில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேப்பர் தான். ஸோ இதை வச்சு எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிட்டேன். அழகாக பேக் பண்ணி 1 வீக்குக்கு முன்னாடியே நான் இதை அழகாக வச்சுட்டேன். ஸோ ஒன்று ஒன்றா வந்த உடனே நான் எல்லாத்தையும் கலர் பேப்பர்ஸ் போட்டு ஒட்டி நான் அழகாக வச்சுட்டேன். நான் ஆல்ரெடியே பிளானோட நான் பிஃபோராகவே ஒரு 1 மந்த் பிஃபோராகவே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பன்ஸ், கலர் பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஒரு பிளானோட தான் இருந்தேன். அதெல்லாம் வந்தோடனே நான் ஆஃபீஸ் போன டைமில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அழகாக இந்த மாதிரி ரிப்பன்லாம் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ க்யூட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பெருசாக சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. நான் சைடில் வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். என்னால் அது கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம், பெருசாக சர்ப்ரைஸே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வாட்ச் தான் ஃபஸ்ட் வாங்கியிருந்தேன். இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக உண்மையாகவே தெரியாது. பட் நல்ல ஒரு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். யார் கட்டினாலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்ச்சு. பிகாஸ் இதோட இந்த பாட் நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கும். ஸோ இப்போ இப்படி போட்டாலே நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கும். தாராளமாக நீங்கள் மென்னுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணலாம். இது ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டோட இதுதான். அவங்களுக்கு தான் இது தெரியும், எனக்கு இதை பற்றி தெரியாது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. முன்னாடி அவங்க யூஸ் பண்ணது இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும், இது ஒரு மாதிரி பஃபியாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த இது வாங்கியிருந்தேன். 2300 சம்திங் நினைக்கிறேன். பட் நான் வாங்கினப்போ 1800 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். பட் இப்போ ப்ரைஸ் 2000 மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் இதுதான் அவைலபிளாக இருந்துச்சு. பிளாக் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லோரும் யூஸ் பண்ணுறது பிளாக் தான். ப்ளூ நல்லாயிருக்கும். ப்ளூ தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை. பட் ப்ளூ முன்னாடியே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ப்ளூ வேண்டாம், இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டார்க் க்ரீன், ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் எடுத்திருந்தேன். ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். இதோடைய லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாட்ச் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி தான் இருந்தேன். ஓகே,
ஒன்று பெட்டராக ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, நீ எனக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நோஸ் ட்ரிம்மர் வந்து வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லோ அதை நீ வாங்கி கொடுத்தா ஓகே அப்படின்னாங்க. இன்னும் அது இவங்க வேற கேட்டுட்டாங்களே வாயை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோஸ் ட்ரிம்மர் வந்து வாங்கியிருந்தேன். இதை ஆக்சுவலி இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கவே இல்லை. அவங்க பார்த்துக்கோங்க என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை. அவங்க இப்படி தான் பெருசாக வந்து வா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ரிவ்யூ பார்த்தப்போ அவ்வளோ பேர் சூப்பராக வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இது ஆக்சுவலி வாங்கினேன். தெரியும் நல்லா இருக்குது. பிலிப்ஸ் பிராண்டு தான். ஸோ சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து 1500 தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் உண்மையாகவே எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இது வந்து 3 டைப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. நோஸ், அப்புறம் வந்து இயர், அப்புறம் வந்து ஐப்ரோஸ், இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இது நான் வாங்கியிருந்தேன். இல்லைனா எனக்குமே வந்து நோ ஐடியா தான். ரீசெண்டாக வந்து அவங்களோட ஹெட்செட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ளூடூத் ஹெட்செட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதை வந்து சார்ஜ் போடணும், எமர்ஜென்சிக்கு அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாகிடும். ஸோ அவங்க எப்பயுமே வந்து ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இதில் பெருசாக பிராண்ட்லாம் வந்து தெரியாது. போட் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்பயுமே வந்து போட் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நான் அவங்க எல்லாமே போட் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரி இந்த ஒரு தடவை வந்து சேஞ்சுக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு JBL அப்படிங்கிற ஒரு பிராண்டு, சூப்பர் பிராண்ட் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க JBL ப்ரைஸியாக இருக்குமே, போட்டை விட அது கொஞ்சம் ப்ரைஸியாகவே இருக்கும். சரி ஓகே JBL வாங்கலாம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா அது நல்ல பிராண்டு. வந்து 500 300 அந்த ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. இது வந்து 750 வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் வாங்கியிருந்தேன்னா சம்திங் தெரியல, நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து JBL அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஒயிட் க்ரே இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து காமன் கலருங்கிறனால சரி ஓகே இந்த க்ரே வந்து கிளாஸியாக இருந்துச்சா, சரி ஓகே இந்த க்ரே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கேட்டப்போ நல்ல ஒரு வைபிங்காக இருந்துச்சு. JBL பிராண்டு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கும் இதுவுமே ஓகே, ஹாப்பி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம் தான். இது ப்ரைஸ் வந்து 500. இது சூப்பராக இருக்குது, ஸ்மெல் பண்ணி பார்த்தாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நான் தான் அடித்தேன். ஃபுல்லாக நார்மல் பர்ஃப்யூம் மாதிரி டக்குன்னு அடிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஆஹா ஓகே இது வந்து லைட்டாக ஒரு 2 இது தான் போடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பம்ப் தான் வந்து விடணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து மைல்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, பட் சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செட் ஆகிடும், நல்லாயிருக்கும். வேணும் ஓகே ஹாஷாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா, லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பம்ப் இல்லைன்னா 2 பம்ப், அது அவ்வளோதான். அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 பம்ப் போதும். அதை மேபி அதனால தான். இது எத்தனை ml? 50 ml 50 ml. இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 rupees தான். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் வந்து அருணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இவங்களும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்பயாவது நீங்கள் கேட்டு வைப்பீங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டு வச்சு அதை வந்து பிளான் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாலே, பிடிச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணாலே ஓகே தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு வந்து அது மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் ஓகே இப்போ செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் அது வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ இல்லையோ நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நமக்கு எல்லாமே அவங்க பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. இது வரைக்குமே வந்து ஷூஸு எல்லாமே வந்து நான் வாங்கி கொடுப்பேன். அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் நானாக வாங்க மாட்டேன், சர்ப்ரைஸாலாம் வாங்க மாட்டேன். எது வாங்கணுமோ அதுதான். ஏன்னா இதெல்லாம் போயிட்டு நான் ஷூவெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஷர்ட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னா அவ்வளோதான், அவங்க போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம கூப்பிட்டு போயிட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரி வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம், அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன்.
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.